ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கிராஸ் டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சிக்கு நான் தேவ பிரசன்னத்திலிருந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 7வது மாதத்தின் முதல் தேதி, ஒரு புதிய மாதத்திலே தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய நாளிலும் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியையே தீர்க்க தரிசன சத்தமாக கொண்டு வருகிறார். நான் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். I will not leave you as orphans. I will come to you. இதே யோவான் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்தையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் திரும்பி உங்களிடத்தில் வருவேன். நான் திரும்பி உங்களிடத்தில் வருகிறேன். I am coming back to you. எந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை தன் சீடர்கள் நிறைந்திருக்கிற, தன்னை சூழ்ந்திருக்கிற அந்த நேரத்திலே சொல்லுகிறார். சீடர்கள் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவரை சூழ்ந்திருக்கும் பொழுது, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே, பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், என்னை காண மாட்டீர்கள். சிலுவை மரணம் தன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த கேடடைந்தவராய், விரும்பத்தக்க ரூபம் இல்லாதவராய், முழு மனுக்குலத்திற்கும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட போகிறது. அவர் சிலுவையிலே மரணமடைய போகிற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. 3ஆம் நாளிலே அவர் உயிர் தழுவார். பின்னொரு காலகட்டத்திலே அவர் பிதாவினிடத்திற்கு ஏகி போக வேண்டும், பரலோகத்திற்கு. ஆகவே அந்த 3.5 வருடம் தன்னோடு கூட நடமாடி சஞ்சரித்து ஊழியத்திலே துணையாய் நின்ற தன் சீடர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இன்னும் கொஞ்ச காலம்தான் நீங்கள் என்னோடு கூட இருப்பீர்கள், நான் உங்களோடு கூட இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், என்னை காண மாட்டீர்கள். அவருக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதனாயிருந்த பேதுரு சொல்லுகிறார். 36வது வசனம், யோவான் 13:36, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? இனி நான் உம்மை பார்க்க முடியாதா? நீர் எங்கே போகிறீர்? எங்களை திக்கற்றவராக விட்டு விடுவீரோ? இதோ எல்லாவற்றையும் விட்டுத்தானே நாங்கள் உமக்கு பின் வந்தோம். ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? அதே யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே தோமா அவரை பார்த்து கேட்கிறார். அவருடைய சீடர்களில் ஒருவர் தோமா, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்? நீர் போகிற இடத்தை நாங்கள் அறிய மாட்டோம் என்று சொல்லும் பொழுது அந்த வழி எப்படி எங்களுக்கு தெரியும்? புலம்புகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப உங்களிடத்தில் வருவேன். நான் திரும்பி உங்களிடத்தில் வருவேன். தகப்பனற்றவர்களாய், ஆதரவற்றவர்களாய், அனாமத்தாய் நான் உங்களை நடத்திவிட மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். நான் இம்மானுவேல், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று அன்றைக்கு பிதாவினிடத்தில் அவர் ஏறி செல்லும் பொழுது வாக்கு கொடுத்து சென்றாரே, மத்தேயு 28:20. அதை நினைத்தவராக ஆண்டவர் முன்னதாகவே சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். என்னை நம்பி வந்தீர்கள் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை தகப்பனாக என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உங்களை மீட்டெடுத்தேனே, என்னிடத்தில் வந்து சேர்ந்தீர்களே, என்னை நம்பி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தீர்களே, என்னை நம்பி வந்தீர்களே, இந்த பூமியிலே நான் உங்களை கைவிட்டு விடுவேனோ? நான் உங்களை கைவிட்டு விடுவேனோ? நான் உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அப்படியே ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே ஆண்டவர் 40 நாள் அளவும்
அவர் உயிரோடு கூட எழும்பின பின்பு 40 நாளளவும் தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காண்பித்தாராம். பல்வேறு கட்டங்களிலே நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன், உங்களை திக்கற்றவர்களாக விடவில்லை அப்பா. பல்வேறு காலகட்டங்களிலே ஆண்டவர் அவர்களோடு கூட இருந்ததை விளங்க பண்ணினார். தேவனுடைய ராஜ்யத்துக்குரியதை அவர்களோடு கூட பேசினார். பல திருஷ்டாந்தங்களை அவர்களுக்கு விளங்க பண்ணுகிறார். தம்மை உயிருள்ளவராய் காட்டினார். உங்களோடு கூட தான் நான் இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். அவர்களை திடப்படுத்தினார். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ள தேவன். எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் தான் இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்தின் புதிய நாளிலே ஒரு வாக்குத்தத்தமாக சொல்லுகிறார், என் மகனே மகளே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நான் இருக்கிறேன் உன் தகப்பன். என் மகளே, நான் இருக்கிறேன். என்னுடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினால் உன்னை மீட்டு கொண்டேனே. அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நான் உன்னை திக்கற்றவராக விட மாட்டேன். I will not leave you as an orphan. I will come to you. நான் உங்களிடத்தில் வருவேன். அப்படியே அந்த 40 நாளளவும் அப்போஸ்தலர் 1:3 நாம் அதை பார்க்கிறோம் அல்லவா? எனக்கு அருமையானவர்களே, அந்த 40 நாட்கள் அளவும் ஆண்டவர் அவர்களோடு கூட தன்னை விளங்க பண்ணும் பொழுதெல்லாம் எந்தெந்த சூழ்நிலையிலே அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாயிருந்தார்கள், எந்தெந்த சூழ்நிலையினால் அவர்கள் தாக்குண்டவர்களாயிருந்தார்கள். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நேரத்திலே அப்பொழுது ஆண்டவர் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி எப்படி தன்னை விளங்க பண்ணினார். 3 காரியங்களை இந்த காலை வேளையிலே உங்களுக்காக இந்த தீர்க்க தரிசன சத்தத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேச சித்தம் கொண்டிருக்கிறார். சீசர்கள் எந்த சூழ்நிலையிலே அவர்கள் கடந்து சென்றார்கள்? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே அவர்களை பலப்படுத்தும்படியாக ஆதரவாய் வந்து நின்றார். எந்த சூழ்நிலையிலே? முதலாவது, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19-20 நான் வாசிக்கிறேன். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, பயந்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்து விட்டார். அந்த செய்தி மகதலேனா மரியாள் மூலமாக வந்தாலும் இவர்களால் நம்ப முடியவில்லை. காரணம், அந்த சிலுவை மரணம், அவர் பட்ட பாடுகளை எல்லாம் இவர்கள் கண்டார்கள். ராம் முழுவதும் தூங்க விடாமல் அவரை வாரினால் அடித்ததும், முள்முடியை பின்னி அவர் தலையிலே கிரீடமாய் சூட்டினதும், அவரை துப்பினதும், பலவந்தமாய் அவரை சிலுவையிலே கொல்கதா மேட்டிற்கு அவரை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றதும், ஈட்டியால் குத்தினதும், உளப்பட்ட நிலவு போல விரும்பப்படத்தக்க ரூபமில்லாதவராய் அவர் மரித்ததையும் கண்டார்கள். அந்த பயம், மெய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்றது போல சிதறடிக்கப்பட்டவர்களாய் தங்கள் எதிர்காலம் இனி எப்படி இருக்கும்? யாரை நம்பி வந்தோமோ அவர் இப்ப இல்லையே, யாரை நம்பி அவரே கதி என்று சொல்லி அவரே சதம் என்று சொல்லி வந்தோமே, அவர் இப்பொழுது இல்லையே. அந்த எதிர்கால கவலை ஒரு பக்கம், பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த காலை வேளையிலையும் இந்த 2025 6 மாதங்கள் பாதி கிணறை தாண்டுவது போல அரை வருடத்தை கடந்து விட்டோம். இந்த 7வது மாதத்திற்குள் அவர்தான் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்திருக்கிறார், கொண்டு வந்து விட்டிருக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை காண கிருபை செய்தவர், அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர்தான் உங்களுக்கு சொல்லுகிறார். நெகேமியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே 7ஆம் மாதம் 1 தேதியிலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்காக கற்பித்த அந்த நியாயப்பிரமாணத்தின் புத்தகம் மோசேக்கு கொடுக்கப்பட்டதே, அதை எஸ்ரா என்கிற தீர்க்கன் வாசிக்கிறான், தீர்க்கமாய் வாசிக்கிறான். பிந்தின வசனங்களிலே நாம் அதை காண முடியும்.
ஜனங்களுக்கு விவரித்து காண்பிக்கிறான். அதே போலத்தான் இந்த 7வது மாதத்தின் முதல் தேதியிலும் தீர்க்க தரிசன சத்தமாக இந்த வார்த்தை உங்கள் காதுகளுக்கு நேர வருகிறது, உங்கள் கண்களுக்கு முன்னதாக வருகிறது. எப்பேற்பட்ட பயத்தோடு நீங்க இருப்பீங்களோ உள்ளங்கலங்காதிருங்க, உள்ளங்கலங்காதிருங்க. உங்க பயத்தை மாற்றுவார். ஆரம்பத்திலே சீசர்களுக்கு இந்த பயம் இருந்தது. ஊழியத்தின் பாதையிலே ஆரம்பத்திலே இருந்து அவர்கள் பயத்தை எல்லாம் ஆண்டவர் வந்து மாற்றுகிறார். லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே சீசர்கள் எல்லாம் படகிலே செல்லும் பொழுது ஒரு பெரிய சுழல் காற்று பயந்து கொண்டிருந்த நேரத்திலே இயேசு அந்த கடலின் மேல் நடந்து வருகிறார். ஆண்டவர் அந்த கடலின் மேல் நடந்து வந்த உடனே இட் இஸ் த கோஸ்ட், இது ஒரு பேய் ஆவேசம் என்று கத்துகிறார்கள். பயம், வேதம் சொல்லுகிறது அவர்கள் பயந்தார்கள், அவர்கள் பயந்து அலறினார்கள். லூக்கா 24:37 ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்து கலங்கி பயந்தார்களாம். ஒரு ஆவியை காண்கிறதாக. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது ஐயோ ஒரு பேயை பார்க்கிறோம் என்று சொல்லி. ஆண்டவர் அவர்களுக்கு தன்னை காண்பித்து, நான் தானப்பா, இந்த இயற்கையை படைத்த எனக்கு இந்த இயற்கையின் மேல் அதிகாரம் உண்டு, நான் தான் கடலின் மேல் நடந்து வந்தேன். அந்த பயம் அப்பொழுது அமருகிறது. மார்க்குவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே மிகப்பெரிய பிரசங்க உபதேசம், ஜனங்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக உவமைகளால் பேசுகிறார் ஆண்டவர். அதற்கு பிறகு வாருங்கள் அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அதே படகுல பிரசங்கித்தவர் அதே படகுல அக்கறைக்கு போவோம் என்று சொல்லும் பொழுது அந்த ஊழிய களைப்பிலே ஆண்டவர் பின்னணியத்தில் தூங்கிட்டாங்க. திடீர்னு பார்த்தா புயல், சுழல் காற்று, கடல் மூழ்கத்தக்கதாக கடல் கொந்தளிப்பு. ஆண்டவரை போட்டு தட்டி எழுப்புறாங்க, ஆண்டவரே போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? ஆண்டவர் எழும்பி அவங்க பயத்தை மாற்றுகிறார். இறையாதே, அமைதலாயிரு. காற்றை சிருஷ்டித்தவர் அவர் அல்லவா? அவர் சொற்படி செய்யும் பெரும் காற்று என்று வேதம் சொன்னது போல இறையாதே, அமைதலாயிரு. காற்றை அதட்டுகிறார், கடலை அமர்த்துகிறார், கொந்தளிப்பு மாறுகிறது, அக்கறை சேர்க்கிறார். ஏன் பயந்தீங்க? ஏன் பயந்தீங்க? நான் இருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது 26, 27வது வசனத்துல எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா முதலாவது அவர்களை அனுப்புகிறார், சீசர்களை அனுப்புகிறார். நீங்க போங்க. அவர் ஒரு மலையில ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். 4ஆம் ஜாமத்துல ஆண்டவர் நடந்து வருகிறார். என்ன, சீசர்கள் படகை நடத்த முடியல, திரும்ப காற்று, புயல், கொந்தளிப்பு தொடர்ந்தேச்சியா. கடலின் மேல் நடந்து வருகிறார், கடலின் மேல் நடந்து வருகிறார். பயப்படுறாங்க, பயப்படுறாங்க, ஆவேசம், ஆவேசம். அப்ப கிட்ட வந்த பிந்து தன்னை காட்டுகிறார், நான் தானப்பா. படகுல ஏறின உடனே காற்றும் கடலும் அமர்ந்து விடுகிறது, கொந்தளிப்பு மாறுகிறது. மறுரூப மலைக்கு வாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அவருடைய வஸ்திரம் ஒளி வெளிச்சமாய் மின்னுது, அவருடைய சரீரம் மறுரூபம் அடைகிறது. எலியாவும் மோசையும் அவரிடத்தில் வந்து இறங்கி பேசுகிறார்கள். பார்த்துட்டு மூச்சை அடைந்தார்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். பிதாவினுடைய சத்தம் இடிமுழக்கமாய் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. பயப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஆண்டவர் அவரிடத்துல வந்து தொட்டு எழுப்பி, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஆரம்பத்தில் இருந்து அவங்க பல சூழ்நிலைகள் இருந்து பயப்பட்டு கொண்டிருந்தாங்க. அந்த பயத்தை மாற்றுகிறார். இப்போ உயிர்த்தெழுந்த பிறகும் இதே சூழ்நிலை தான். ஆண்டவர் சொன்னபடியே வந்தார். நான் உங்களை துக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஐயா, அந்த காலை வேளையில ஏதோ ஒரு பயத்தோடு இருக்கலாம். ஏழைகளுடைய வறுமை அவர்களை கலங்க பண்ணும். ஏதோ ஒரு பயத்தோடு இந்த காலை வேளையில இருக்கிறீங்க. அன்னைக்கு யோசபாத் 2 நாளாகமத்தின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே தனக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டம் எதிரிப்பட வந்தவுடனே, ஆண்டவரே நான் செய்ய வேண்டியது என்னதென்று எனக்கு தெரியல. ஒரு பயம், என் கண் உண்மையே நோக்குகிறது. ஒரு பயம். அவனுடைய பயத்தை கர்த்தர் மாற்றவில்லையா? அவனுடைய பயத்தை கர்த்தர் மாற்றவில்லையா? தாய் ரெபேக்காள் கிடையாது, தகப்பன் ஈசாக்கு கிடையாது.
ஒரு வனாந்தரத்தில் தலைக்கு கல்லை வைத்து கொண்டு படுத்து கொண்டிருக்கிறான். எதிர்காலம் சூனியமான ஒரு சூழ்நிலை. எப்படி இருக்கும்? கோலும் கையனுமாக நடந்து செல்லுகிற யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாது, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். உங்களுக்கு ஆதரவாய் நம்புகோளாய் இருந்தவர்கள், முதுகெலும்பாய் இருந்தவர்கள், தூணாய் இருந்தவர்கள் இன்னைக்கு இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு பயம் உங்களை கலங்க பண்ணுதா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், என் மகனே மகளே, நான் உன்னை திக்கற்றவளாக விட மாட்டேன், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். பயம் இன்னைக்கு 2 விதத்தில் வருகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற நம் ஒவ்வொருவருக்காக அவர் சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற மக்கள், எனக்கு என்ன ஆகும், இது எப்படி ஆகும், இந்த பலவீனம் என்ன ஆகும், ஒரு மரண பயம். 2வது வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 29:25, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை அவனுக்கு வருவிக்கும். சில மனிதர்களால் ஏற்படக்கூடிய பயங்கள், இந்த காலை வேளையிலே ஏதோ ஒரு பயம், ஜீவ காலமெல்லாம் மரண பயம், கடன், வறுமை, பிள்ளைகளுடைய எதிர்காலம், தொழில் நஷ்டங்கள், ஏதோ ஒரு பயம் உங்களை கலங்க பண்ணலாம். வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் பலனை திரும்ப தருகிறவர், துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியாக மகிழ்ச்சியாக்குகிறவர். நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். அந்த மேல் வீட்டறையில பயத்தோடு பூட்டப்பட்ட அறைக்குள்ளே யூதர்களுக்கு பயந்திருக்கும் போது நான் தான் உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னான். இன்னைக்கு ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும், உன் மகளே நான் இருக்கிறேன், திடன்கொள், உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். ஏதோ உன் வாழ்க்கையில, குடும்பத்தில், பிள்ளைகள் காரியத்தில் நடந்துவிட்ட ஏதோ ஒரு காரியத்தினால் பயந்து கொண்டிருக்கிறாயா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, 2வதாக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு நான் உன்னை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலே அவர்களுக்கு தன்னை விளங்க பண்ணுகிறார். அவர்கள் கடந்து வந்த சூழ்நிலை என்ன? அங்கே லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசு தம்முடைய சீசர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களிலே சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். 40வது வசனத்திலே லூக்கா 24:40 தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சந்தேகத்தின் சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் தானா? உயிர்த்தெழுந்து விட்டாரா? இன்னைக்கு ஏதோ ஒரு சந்தேகத்தில் இருக்கிறீங்களா? மார்க்குவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு நாள் கடலின் மேல் நடந்து வருகிறார். எல்லாரும் பார்க்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ பேதுரு, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் இந்த கடலிலே நடக்க வேண்டும், வா வா. பேதுரு ஆண்டவரையே பார்த்து கொண்டு நடக்கிறான். திடீர்னு கடலை பார்க்கிறான், உள்ளே புகுந்தான். கர்த்தரை பார்க்கும்போது நடந்தான், கடலை பார்க்கும்போது உள்ளே புகுந்தான். அப்போ ஆண்டவரே நான் மடிந்து போகிறேன், என்னை காப்பாற்றும். ஆண்டவர் அவனை கையை பிடிச்சு தூக்கி படகுல வைக்கிறார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? சில நேரங்களிலே பிரச்சனைகள் கைமாறும் பொழுது, நம்ம கையை மீறும் பொழுது சந்தேகப்படுகிறோம். இதா எப்படி ஆகும்? பவுன் விலை ஒரு பக்கம் ஏறி கொண்டிருக்கிறது, வாலிப மகளையும் வைத்து கொண்டிருக்கிற விலைவாசி ஒரு பக்கம் இருக்கிறது. இருக்கிற வருமானத்தில் எப்படி? உலகத்தின் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, ஆனா வேதம் சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனும் ஆனேன், நீதிமான் கைவிடப்படல, அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிய விடல. எனக்கு அருமையானவர்களை, சிங்க குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நம்முடைய ஆண்டவர் தான் விசுவாச துவக்கிறவரும் முடிக்கிறவரும். எத்தனையோ முறை சீடர்களுக்கு இந்த சந்தேகங்கள் வந்திருக்க வேண்டும்.
மார்க்குவின் சுவிசேஷத்திற்கு மாத்திரமல்ல, அந்த லூக்கா 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு காரியத்திற்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது, பிரார்த்தனை பண்ணும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? யாக்கோபு நிருபத்திலே சீடன் எழுதி வைத்திருக்கிறான். அப்போஸ்தலன் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தில், ஒரு மனிதன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைகடலின் அந்த அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன், நல்லா கவனிங்க, லூக்கா 1:7, அப்படிப்பட்ட மனுஷன் தான் தேவனிடத்தில் எதையாகிலும் பெறலாமா என்று என்ன செய்யக்கூடாதான்? நினையாதிருப்பானாக. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தன்னை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டுமா? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவர் உயிருள்ள தேவன். அந்த எம்மாவூருக்கு சென்ற சீடர்கள் அவர்கள் சந்தேகத்தோடு போகிறார்கள். ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்து சென்று வேத வசனத்தை அவர்களுக்கு விளக்கி காட்டினார். தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காயப்பட்ட கரங்களை காண்பிக்கிறார். அதத்தான் அந்த லூக்காவின் சுவிசேஷம் 24:45 வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் காணா ஒரு கல்யாண வீட்டிலே 6 கட்சாடியிலையும் தண்ணியை நிரப்பு, போய் பரிமாறுறவனுக்கு ஒரு சந்தேகமும் வரல. கப்பர்நகும் ராஜாவின் மனுஷர்கள் அந்த குடும்பத்தில் ஒரு மனிதன் வருகிறான், என் குமாரன் மரண அவஸ்தையா இருக்கிறான், அவன் மரிக்கும் முன்னே நீங்க வர வேண்டும் ஆண்டவரே, நீ போ, உன் குமாரன் சுகமடைந்தான். விசுவாசத்தோடு போகிறான். அங்க போனா பிள்ளை சுகமாகி இருக்கிறது, அந்த வாலிப மகன். எந்த நேரம்னா ஆண்டவர் எப்ப சொன்னாரோ அதே நேரத்தில். எனக்கு அருமையானவர்களை, உள்ள கலங்காதீங்க, அவருடைய வசனம் வல்லமை உள்ளது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை, அந்த வசனத்தை ஆண்டவரே என்ன இந்த மாதம் நீங்க திக்கற்றவர்களாக விட மாட்டீங்க. சீடர்களுக்கு அந்த சந்தேகத்தை நீக்குகிறார். 10 குஷ்டரோகிகள் அந்த நாட்களில் ஆண்டவரிடத்தில், ஐயரே எங்களை சுகப்படுத்துங்க, சமுதாயத்திலே நாங்கள் புறமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அவர்களை பார்த்து மனதுருகுகிறார். அந்த 10 குஷ்டரோகிகளையும் தேவாலயத்துக்கு போங்க, அங்க இருக்கிற ஆசாரியனிடத்துல, ஊழியக்காரனிடத்துல உங்களை காண்பீங்க. அப்படியே போறாங்க. ஆண்டவர் தொடரல, எண்ணெய் பூசல்ல. ஆண்டவர் அப்படியே வார்த்தைக்கு சொன்னபடியே அவர்கள் போகிறார்கள். போகையில் அவர்கள் சுகமடைந்தார்கள். என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையானவர்களே, சந்தேகப்படாதீங்க. சந்தேகம் நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தானே. சந்தேகப்படாதீங்க. நம்முடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். 3வது, சீசர்களுடைய வாழ்க்கையிலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்லி எந்த சந்தர்ப்பத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னை விளங்க பண்ணுகிறார். யோவான் 21ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு, நீங்கள் படவுக்கு வலப்புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஏனென்றால் இவர்கள் பின்மாற்றமாகிவிட்டார்கள். இயேசு உயிர்த்தெழுந்ததையே இன்னும் அவர்களால் கிரகிக்க முடியல, நம்ப முடியல. எத்தனையோ முறை தரிசனமானாலும் துணிகரமாக ஒரு பின்மாற்றம், துணிகரமான பின்மாற்றம். இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையிலே நாம் முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு நாம் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? ஏன்னா 21ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, இவைகளுக்கு பின்பு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். எந்த சூழ்நிலையிலையா? சீடர்களில் 7 பேர். சீமோன் பேதுரு சொல்லுகிறான், நான் கடலுக்கு போய் மீன் பிடிக்க போகிறேன். அவரோடு சேர்ந்து 6 பேர் வந்துட்டாங்க. மொத்தம் 7 பேர். அந்த ராத்திரியிலே அவங்க ஒன்றுமே பிடிக்கவில்லை. பிரயாசத்திலே சூனியம், வரத்துள்ள பலன் இல்லை.
அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர், உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். நீ என்னை விட்டு பின்வாங்கி போயிட்ட, துணிகரமா மீண்டுமாக ஊழி அளப்ப விட்டுட்டு எங்கேயோ போயிட்ட, ஒன்றும் பிடிக்கல. ஆண்டவர் கடிந்து கொள்ளல. புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா? ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்க. மீனும் பிடிக்கல, கையில புசிப்பதற்கும் ஒன்றும் இல்லை. நீங்க படவுக்கு வலபுறமா வளைய போடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க திரளான மீன்களை, ஏறக்குறைய 153 பெரிய மீன்கள், ஒருவேளை வஞ்சரமோ பெரிய பாறை மீன்களோ பெரிய சூறை மீன்களோ, 153 பெரிய மீன்கள். இயேசுன்னு அறிந்த உடனே பேதுரு பயந்து போய் கடல்ல குதிக்கிறான். இதற்கு முன்பாகவும் அப்படித்தான். கர்த்தர் மனுஷ முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். என கருமையானவர்களே, லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்துல பேதுரு வெறும் வலைய அலசி கொண்டிருக்கிறான். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு தோல்வியின் விளிம்பு, உழைத்து ஒண்ணுமில்லை. ஆண்டவர் சீமோன் பேதுருவினை பார்க்கிறார், அவனுடைய படகை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உன் படகு எனக்கு கொஞ்சம் தாப்பா என்று சொல்லுகிறார். கொஞ்சம் தாங்க, பேதுரு கொடுக்கிறான். படகுல நின்று பிரசங்கம் பண்ணின எனக்கு, இந்த படகுல இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ண இடம் கொடுத்த எனக்கு, உன் தொழிலை ஆசீர்வதிக்காமல் செல்வது எப்படி அப்பா? மனசு இல்லை. ஆழத்திலே படகை கொஞ்சம் தள்ளு, வளைய போடு. 2 படகு நிரம்ப கூட்டாளிகள் வந்து உதவி செய்யற அளவுக்கு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு முறை கப்பர் ரகுமுல வரி வசூலிக்கிறவன் தோளில துண்ட போட்ட, கழுத்துல துண்ட போட்ட மாதிரி, வரிப்பணம் கொடுக்கல நீயும் உன் போதகரும், வெட்கப்பட்டவனாய் அந்த ஆண்டவர் இருக்கிற அறைக்கு வருகிறான். பேதுரு சொல்வதற்கு முன்னதாக இயேசு அவனை பார்த்து, வரிப்பணம் கேட்டுட்டானா? நடுத்தருவில் அவமானப்பட்டு விட்டாயா? இதுவரைக்கும் வலைகளையும் படகுகளையும் ஆள் அம்பையும் வச்சிருந்த, என்ன நம்பி வந்துட்ட? ஒரு தூண்டில எடு, ஒரு கோலை எடு, தூண்டில மாட்டு, முதலாவது அகப்படுகிற மீன் வாயப்பார், அதுல ஒரு வெள்ளிப்பணம் இருக்கும், உனக்காக எனக்காக அடைப்பாய். ஆரம்பத்திலிருந்து அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறார். இப்ப பின்மாற்றம், துணிகரம், ஆனாலும் அந்த குறைவுகளை நிறைவாக்கி நான் உன்னை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இந்த காலை வேளையிலும் ஏதோ ஒரு குறைவோடு இருக்கிறீங்களா? லூக்காவின் சுவிசேஷத்துக்கு நீங்க வரும் பொழுது 15ஆம் அதிகாரத்துல அந்த கெட்ட குமாரன் குறைவுபட தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. எதற்கு? தகப்பனிடத்திலிருந்து துணிகனமா சொத்துல பாதியை வாங்கிட்டு போனான். சரி, வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போய் ஒரு நல்ல தொழிலை செய்யலாம். தீய நண்பர்களோடு பேசித்தனம், விபச்சாரத்திலே அந்த பணத்தை இழக்கிறான். பன்றி தின்கிற தவிடு, பாவத்தின் துணிகரம் அவன் வாழ்க்கையிலே குறைவை கொண்டு வந்தது. இன்னைக்கு கொஞ்சம் நம்ம வலைகளை சோதித்து பார்ப்போம். பொத்தல் பையிலே போடப்பட்டது போலும் பிரயாசத்துக்கு பலன் இல்லாம வரத்துள்ள பலனுள்ளியே தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டா? ஆண்டவரே என்று பேதுரு தேவனுடைய பாதத்தில் விழுகிறான். கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் 7 குத்து விளக்குகள் நடுவிலே 7 நட்சத்திரங்களை கையில் ஏந்தினவராய் வரும் பொழுது செத்தவனை போல ஆண்டவருடைய பாதத்தில் விழும் பொழுது ஆண்டவர் தனது வலது கரத்தை யோவான் மேல் வைத்து, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு கூட இருக்கிறவர். இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்க தோள் மேல தன்னுடைய வலது கரத்தை வைக்கிறார், உங்க சரசின் மேல் தன் வலது கரத்தை வைக்கிறார். என் மகனே மகளே, உன் பயத்தை நான் மாற்றுவேன். என் மகனே மகளே, உன் பயத்தை நான் மாற்றுவேன். உன் சந்தேகத்தை மாற்றுவேன். உன் வாழ்க்கையிலே காணப்படுகிற குறைவுகளை மாற்றுவேன். நிறைவான நான் வரும் பொழுது உன் குறைவெல்லாம் ஒளிய பண்ண மாட்டேனா? உன் வாழ்க்கையில குறைவுகளை நான் நிறைவாய் மாற்ற மாட்டேனா? இந்த காலை வேளையிலே ஆண்டவரை நோக்கி தேடுவோமா? கடந்த ஜூன் மாதத்திலே அருமையானவர்களே, ஜூன் 12ஆம் தேதி குஜராத் மாநிலத்திலே அகமதாபாத்திலே சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து லண்டன் பட்டணத்திற்கு, இங்கிலாந்து தேசத்தின் தலைநகர் லண்டன் பட்டணத்திற்கு 242 பயணிகளோடு இந்திய விமானம் பயணித்தது.
புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே அது கீழே விழுந்து அத்தனை பேரும் பஸ்பமானார்கள். ஒரே ஒரு மனிதன் தப்பித்தான். மிகப்பெரிய வேதனை. அந்த 10 வருடங்களிலே உலகத்தில் நடந்திராத ஒரு பெரிய விபத்து. அதிலே ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். ஒரு மனிதன் லண்டனிலே, இந்திய வம்சாவளி, லண்டனிலே பணிபுரிகிறான். தன் மனைவி புற்றுநோயினால் மரித்து போய்விட்டாள். தன் மனைவியினுடைய அஸ்தியை இங்கே குஜராத்திலே ஒரு புகழ்பெற்ற நதியிலே கரைக்கும்படியாக வந்தான். மனைவியின் ஆசையின்படி அவங்க புற்றுநோயிலே லண்டனிலே மரித்து விட்டார்கள், இங்கிலாந்து தேசத்திலே. ஆனால் என் சொந்த தேசத்திலே என்னுடைய அஸ்தியை கரைக்க வேண்டும். தன் மனைவியினுடைய அஸ்தியை கரைக்கும்படி வந்தான். படிக்கிற பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகள், 8 வயது 4 வயது. அங்கே விட்டுவிட்டு, மற்றவர்கள் பராமரிப்பில் விட்டுவிட்டு மனைவியினுடைய அஸ்தியை குஜராத் மாநிலத்தின் புகழ்பெற்ற ஒரு நதியிலே கரைத்துவிட்டு அவன் திரும்பும் பொழுது அந்த விமான விபத்து. தகப்பனை இழந்து, தாயை இழந்து பிள்ளைகள் நிற்கிறாங்க. அவன் பணிபுரிந்த கம்பெனி, அவன் ஒரு உண்மையுள்ள மனிதன் என்று அவனை அறிந்து அவனுக்காக ஒரு ஃபண்டு சேர்க்க ஆரம்பித்தார்கள். ஒரு 5 கோடி அப்படின்னு எஸ்டிமேட் போட்டால் 7 கோடி ரூபாய். நல்ல இதயம் உள்ள மக்கள் 5 கோடியே டார்கெட். ஆனால் 7 கோடி அந்த பிள்ளைகள் பேரில் ஒரு அறக்கட்டளை உருவாக்கி அவங்க எதிர்காலத்துக்காக அந்த கம்பெனி செய்ததையா. இன்னைக்கு ஆண்டவன் அதைத்தான் சொல்லுகிறார். என்ன நம்பி எனக்காக உண்மை உத்தமமாக உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தியே, என்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் உன்னை கழுவினேனே, உன்னை மகனாக மகளாக தெரிந்து கொண்டேனே, உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? உன்னை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன். உன் பயத்தை மாற்றுவேன், உன் சந்தேகத்தை மாற்றுவேன், உன் குறைவை மாற்றுவேன். இன்னைக்கு அதை செய்வா. வியாதி பலவீனத்தோடு மரண பயத்தோடு இருக்கிறீங்களா? மனிதர்கள் குறித்த பயம் இருக்கா? ஏன் என் வாழ்க்கையில் இதெல்லாம் இன்னும் நடக்கலைன்னு சொல்லி கர்த்தரை சந்தேகிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன் இந்த வாழ்க்கையில் குறைவு நினைக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எங்கே பொத்தல் பை, எங்கே ஓட்ட, எங்கே விரிசல், எங்கே பரிசுத்த குறைவு? கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொன்னவரே, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த தீர்க்க தரிசன சத்தம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஐயா. ஏதோ ஒரு பயம், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிற எங்களுக்காக சிலுவையிலே மரணத்தை உத்தரித்தீரே, ஏதோ ஒரு பயம், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம், ஏதோ ஒரு சந்தேகம். ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் நிறைவேறல? ஏதோ ஒரு சந்தேகத்தோடு இருக்கலாம். விசுவாசிக்கிறவன் பதறான். தேவனால் எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கும் எல்லாம் கூடும். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன். ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படல. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தீங்க, அற்புதம் செய்தீங்க. 153 திரளான மீன்கள். எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எதனால நாங்கள் குறைவுபட்டோம் ஆண்டவரே? எங்கள் பாவமா, துணிகரமா, மீறுதலா? மன்னியும் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். பயங்களை மாற்றுங்க, சந்தேகங்களை மாற்றுங்க, குறைவுகளை மாற்றுங்க. உங்க அற்புத கரம் ஆண்டவரே அவர்கள் மேல் அமரட். அன்றைக்கு பத்ம தீவிலே ஆண்டவரே உம்முடைய வலக்கரத்தை ஆண்டவரே பயந்தவனாக விழுந்து கிடந்த யோவான் மேல வைத்து நான் உயிரோடு கூட இருக்கிறேன், திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று சொன்னவர் இந்த காலை வேளையிலே பயங்கள் மாறட்டும், சந்தேகங்கள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும். நல்ல நாட்களை காண, நல்ல செய்திகளை கேட்க கிருபைதாங்க. இயேசு இரட்சகர் என்ப திருநாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.